ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பல்லவன் ஜெயிலில் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ன உடனே நிலா சேரன் எல்லாரும் ரொம்ப பதற்றத்தோடு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஆள் மூலிமா பல்லவனை எப்படியோ ஒரு வழியாக வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. சைன் பண்ணிவிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காயத்ரி அங்கேயே உட்காந்து அழுதுட்ருக்காங்க. அப்படி பல்லவனை சைன் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகும்போது வா காயத்ரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க பல்லவன். அப்போது இங்கே போலீஸ் இருந்துக்கிட்டு உன்னை மட்டும்தானே நான் வெளியில் விட்டேன், அந்த பொண்ணை விடலையே, அந்த பொண்ணோடைய பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வச்சு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணை விட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. 2 பேரும் சேர்த்து தான் வெளியில் விட்டுருப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் கடைசியில் காயத்ரி அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணா ப்ளீஸ் நானே நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக காயத்ரி இங்கேயே விட்டுட்டு போக முடியுமாண்ணே, நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிட்டு இருக்காங்க சோழன் கிட்ட. சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, அந்த பொண்ணையும் சேர்த்து விட்டுருங்க சார், இவனையே விட்டுட்டீங்க, இவங்க கூட தான் சார் அந்த பொண்ணு போச்சு, எந்த தப்பும் பண்ணலை சார், அந்த பொண்ணும் விட்டுருங்க சார், 2 பேருமே படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, உங்களுக்காக போனால் போகட்டும்னு இவனை மட்டும் விட்டா இப்போ அவளையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, எப்படி இது அப்படின்னு. சார் ஐயா ஒரே நிமிஷம், அவர் பொண்ணையும் விட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. திரும்பவும் அவருடைய சேரனுக்கு தெரிஞ்ச ஆள்கிட்டயே. அப்போ சார் விட்டுருங்க சார், பொம்பளை புள்ள போனால் போகட்டும், இந்த மாதிரியெல்லாம் இனி தப்பு நடக்காத சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதும் அப்புறமா சரி வாமா இங்கே வந்து இங்கே கையெழுத்து போட்டுட்டு கிளம்புமா, இதோட லாஸ்ட்டாக இருக்கணும், அடுத்த தடவை இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணீங்கன்னு வச்சுக்கோ பேசிட்டெல்லாம் இருக்க மாட்டேன், அடுத்த நிமிஷமே கேஸ் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அழுதுகிட்டே வந்து காயத்ரியும் சைன் பண்ணுறாங்க. சைன் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு இப்போது பல்லவனுக்கு எப்படி சேரன் கார்டியன் கையெழுத்து போட்டாங்களோ அதே மாதிரி காயத்ரிக்கு யாராச்சும் இன்னொரு ஆள் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லவும் நிலா இருந்துக்கிட்டு நான் போடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கையெழுத்து போடுறாங்க. அப்படி கையெழுத்து போட்டதுக்கப்புறமா 2 பேரையும் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் வாசலில் வச்சு எதுவும் பேசக்கூடாதுன்னு சேரன் அமைதியாக பல்ல கடிச்சிட்டு இருக்காரு. அப்புறமா அவர் வந்து அதாவது பல்லவனை வெளியே எடுக்க உதவி பண்ணார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு சேரன் ரொம்ப நன்றி சொல்லிட்டு சரிங்க ஐயா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துக்கோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. போனதுக்கப்புறமா வீட்டுக்கு வா உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாமா காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூட்டிகிட்டு போகிறாரு. போனதுக்கப்புறமா காரில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பல்லவன் மேலே எல்லாருமே கோவத்தில் இருக்காங்க. நிலா உட்பட யாருமே அவங்க கிட்ட பேசுறது கிடையாது. ரொம்பவே வருத்தத்தில் இருக்காரு பல்லவன். வந்து இப்படி பண்ணிட்டோமே, சே இப்படி ஆடிச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து காயத்ரியோட வீட்டுக்கு போட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காயத்ரி இறக்கி விட்டுட்டு உள்ளே வாமா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. பல்லவனும் இறங்குறாங்களா, நீங்கே இருடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவனை வந்து நிற்க வச்சிடுறாங்க சேரன். அதுக்கப்புறமா உள்ள நிலாவும் சோழன் சேரன் எல்லாரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியே பல்லவன் பயந்துட்டே நின்றுட்டுருக்காங்க. காயத்ரி எதுக்கு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு. உள்ளே போனதுக்கப்புறமா காயத்ரி அழுகிறாங்களா. எதுக்கு இப்போ அழுகிற காயத்ரி, இதெல்லாம் நீ பல்லவன் கூட சேர்ந்து லாட்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படின்னு. இல்லை நான் வேண்டான்னு தான் சொன்னேன், ஆனால் சும்மா பேசிட்டு தானே இருக்க போகிறோம் கேஷுவலாக அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போனோம், இப்படி ஆகும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு காயத்ரி சொல்லிட்டு இருக்கோம். என்னப்பா நீயும் படிக்கிற பொண்ணு தானா, அவன் கூப்பிட்டான்னா லாட்ஜுக்கு போக வேண்டியது தானா, இங்கே பாருப்பா ஆமாம் முதல்ல நீங்கள் 2 பேரும் எதுக்கு அங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது அப்படின்னு காயத்ரி ரொம்ப தயங்குறாங்க. சொல்லு காயத்ரி நீ எதுக்கு பல்லவன் கூட போன அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பல்லவனும் நானும் விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னதும் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி. நினச்சேன் இப்படி ஏதாச்சும் இருக்கும்னு, அவன் இந்த வேலை தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு நான் நினச்சேன், அதுக்காக தான் அவனை கூட்டிகிட்டு போயிடுவான்னு நினச்சேன் அப்படின்னு சேரன் சொல்லிட்டுருக்காரு. அதாவது சோழன் வந்து சொல்லிட்டுருக்காரு சேரன் கிட்ட. அப்போ போடா கொஞ்சம் அமைதியாரடா, என்னப்பா இது, என்ன காயத்ரி இதெல்லாம், உனக்கு நான் ஏற்கனவே சொன்னல நீ படிக்கிற பொண்ணு, இது எல்லாத்தையும் இப்போதைக்கு விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு நீ திரும்பவும் இந்த மாதிரி பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுப்பா, எதுக்கு உங்ககிட்ட இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயிலாக கேட்டுக்கிட்டு, இங்கே பாருப்பா நீங்கள் படிக்கிற பிள்ளைங்க, முதல்ல நல்லா படிங்க, அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், நீங்கள் லவ் பண்ணுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை, அது தப்புன்னு சொல்லலை, பல்லவன் நல்ல பையன்தான், ஆனால் இப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற வயசும் கிடையாது, லவ் பண்ணிட்டு இப்படி லாஜிக்கு சுற்றுற வயசும் கிடையாது, நல்லா படிங்க, அப்புறமா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், அவனும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் காயத்ரி கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இனி எங்கேயும் வெளியில் சுற்றாதீங்க, எக்ஸாம் வேறு வருதில்ல, 2 பேரும் ஒழுங்காக படித்து எக்ஸாம் எழுதுகிற வழியாக பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்னப்பா ஆகிறது, இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் எப்படியோ நல்ல நேரமாக இருந்த வரைக்கும் வெளியில் விட்டாங்க, அப்படி வெளியில் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும், நீயும் யோசிச்சு பாருப்பா காயத்ரி அப்படின்னு சேரன் சொல்கிறாரு.
இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம காயத்ரி ரொம்ப அழுகிறாங்க. அழுகாதப்பா, சொல்கிறத கேளுப்பா, இப்போது வெளியில் விடலைன்னா கேஸ் ஃபைல் பண்ணி உள்ளே தள்ளியிருப்பாங்க, பேப்பர் நியூஸ்ன்னு வந்திருக்கும். இப்போவே எல்லாரும் ஃபோட்டோ எடுத்தாங்க, வீடியோ எடுத்தாங்க. ஸோ இப்போவே கூட பேப்பர் நியூஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. இதை உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா பார்த்தா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. உன்னை படிக்க விடுவாங்களாப்பா? முதல்ல படித்ததெல்லாம் போதுன்னு உன்னை பாதிலேயே கூட்டிகிட்டு போய் வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்காததா சொல்லு. காலகாலமாக இந்த மாதிரிலாம் நடந்துட்டு தானே இருக்குது. இதனால நீங்கள் எல்லாம் உஷாராக இருந்திருக்க வேண்டாமாப்பா காயத்ரி. சரிப்பா, சும்மா அழுகாத, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு விட்டுட்டு படிக்கிற வழியை பாருங்க 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனையும் நான் கடிச்சு வைக்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு செய்கிறேன்னு சொல்கிறாரு. காயத்ரி ரொம்ப அழகவும், ஆனால் விடுங்கண்ணே, அவள் ரொம்ப பயந்து போயிருக்கா, அவகிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, பேசிட்டு வா அப்படின்னு சொன்னதும் அவங்க 2 பேரும் கிளம்பி வெளியில் வந்துடுறாங்க. சேரனும் சோழனும் வெளியில் வந்ததுக்கப்புறமா இங்கே காயத்ரி கிட்டே நல்லா பேசுகிறாங்க. அழுகாத காயத்ரி, எல்லாம் சரியாக போயிடும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே அப்படின்னு, அவங்கெல்லாம் காலேஜ் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சரி மற்றவங்க யார்கிட்டையும் நடந்த விஷயத்த சொல்ல வேண்டாம், நீ கேஷுவலாக இரு, நல்லா உட்காந்து படி, எக்ஸாம் வருதுல்ல, காலேஜுக்கு போ. பல்லவன் சின்ன பையன், அவனும் படிக்கட்டும், உங்களை லவ் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, அண்ணனே சரின்னு தானே சொல்லிட்டு போச்சு, படிச்சுட்டு 2 பேரும் நல்ல நிலைமைக்கு வாங்க, அதுக்கப்புறமா பல்லவனும் நீயும் இதே மாதிரி தொடர்ந்து லவ் பண்ணிகிட்டே ஒருத்தருக்கு புரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது நானாக மட்டும்தான் இருப்பான். இந்த விஷயத்தை இப்போதைக்கு நீ பல்லவன் கிட்ட கூட சொல்ல வேண்டாம், ஏன்னா இதுவே அவன் அட்வான்டேஜ் எடுத்துப்பா. அவனுக்கு நான் உங்களை திட்டினதாகவும் பார்த்துக்க வேணாம், பேசிக்க வேணாம் அப்படின்னு சொன்னதாகவும் சொன்னால் போதும். அப்போ தான் அவனும் உன்னை விட்டு தனியாக கொஞ்ச நாள் படிப்பான், நீயும் நல்லா படிப்பேன், இதை மனசில் வச்சுக்கிட்டு நீ நல்லா படி சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு அழுகிறாங்க. திரும்பவும் தப்பான முடிவு எதுவும் எடுத்துட மாட்டேன்ல அப்படின்னு சொல்லவும், அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு காயத்ரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நிலா வந்துடுறாங்க. நிலா வந்ததுக்கப்புறமா பல்லவன் உள்ளே என்ன பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியாக நின்றுருக்கவோ, அவங்க வர்றதை பார்த்த உடனே பல்லவன் அப்படியே நிற்கிறாரு சைலண்ட்டாக. அப்புறம் சோழா போலாண்டா அப்படின்னு சொன்ன உடனே கார் எடுக்கிறாங்க. நிலாவும் வந்துடுறாங்க. சோழனும் அதுக்கு பல்லவனும் ஏறி உட்காரவும் அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா பல்லவனை எல்லாருமா சேர்ந்து இவ்வளோதான் திட்டுறாங்கன்னு இல்லை, அவ்வளோ திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் பாண்டி கடையிலேருந்து வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போன உடனே பல்லவனை எல்லாரும் திட்டி இருக்கிறத பார்த்த உடனே, என்ன ஆச்சு, ஏன் எல்லாரும் இவ்வளோ கோவப்படுறீங்க, அவனே ஏன் திட்டுங்க, பல்லவா என்னடா ஆச்சு அப்படின்னு நிற்கும் போது, டேய் என்னடா அவனை கொஞ்சிட்டு இருக்க, அவன் நமக்கு தாண்டா சின்ன பையன், ஆனால் அவன் சார் ரொம்ப பெரிய ஆளு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. என்னடா சொல்ற நீ, ஏன்டா இப்படி எல்லாம் பல்லவனை பார்த்து பேசுற அப்படின்னு, டேய் முதல்ல அவன் கையை விடுடா, அவன்கிட்ட பேசாத நீ சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாரு. பல்லவா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, இந்த அண்ணி ஆசைப்படுற மாதிரி நல்லா படித்து எக்ஸாமில் பாஸ் ஆகி நீ நினச்ச மாதிரி கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவேன், நல்ல ஒரு ஜாப்க்கு போவேன்னு நினச்சிட்டு இருந்தா, இப்படி பண்ணுவேன் நான் நினச்சி பார்க்கல பல்லவா அப்படின்னு. டேய் நீ படிக்கிற பையன் தானடா, உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படிக்க வைக்கிறேன், நான் நினச்ச மாதிரி நீ பெரிய ஆளாவேன்னு பார்த்தா இப்படி சுற்றிக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையாடா, ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு எப்படிடா லாட்ஜுக்கு போனேன் அப்படின்ன உடனே சேரன் சொன்ன உடனே பாண்டி அதிர்ச்சி ஆகுறாரு. சோடா அண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னும், ஆமாடா அந்த காயத்ரி கூட்டிகிட்டே இவன் லாட்ஜுக்கு போனான், என் கண் முன்னாடியே அவனை கூட்டிகிட்டு வரலான்றதுக்குள்ள கண்ணை மூடி திறக்கிற வரைக்கும் என்னென்னமோ நடந்து போச்சு, பெரிய பிரச்சனையே வெடிச்சிடுச்சுடா அப்படின்னு சொல்கிறாவும், பல்லவா என்னடா ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா இவனை கொஞ்சிட்டு இருக்க, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கெஞ்சி கூச்சாடி நம்ம ஏரியா தலைவரை பார்த்து பேசி இவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு, இல்லைன்னு வச்சுக்கோ இந்நேரம் ஜெயிலில் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், இதை கேட்டு வெளியே இருந்துட்டு இது எல்லாத்தையும் கேட்ட நடேசனுமே ரொம்ப ஷாக் ஆகி என்னடா இப்படியெல்லாம் நீ பண்ண, ஏண்டா உன் அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறான், கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, ஏன்டா உன் புத்தி இப்படி போகுது, ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு லாட்ஜுக்கு என்ன போனேன், லவ் பண்ணால் பார்ச்சுக்கோ பீச்சுக்கோ இல்லை வேற எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே, இப்படி தான் பண்ணுவியா, உன்னை யாரும் லவ் பண்ண வேண்டான்னு சொல்லலை, இதோ இவங்க யாரும் லவ் பண்ணாதவங்களும் கிடையாது, அதே மாதிரி நீ லவ் பண்ணது தப்புன்னு நான் சொல்ல வரல, நீ சின்ன பையன்டா, படிக்கிற பையன், இந்த வயசுலேயே லவ் பண்ணிவிட்டு அதுவும் பொண்ணு லாட்ஜுக்கு கூட்டிகிட்டு போயிருக்க, எங்கேயாச்சும் வெளியில் பேச கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல, வெளியில் பேசியிருந்தா யாருக்காச்சும் கண்டுபிடிச்சிருவாங்க தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அவங்க நீ நினச்சா கூட, அப்படியே எங்களுக்கு தெரிஞ்சா கூட என்னடா ஆகிட போகுது, நாங்கள் எல்லாரும் பேசுவோம் திட்டுவோம் சரியாக போயிடும், ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு நினச்சி பாரு, பேப்பர் நியூஸ்ன்னு எல்லா இடத்துலையும் வரும், உன் படிப்பும் கெட்டு போகும், இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுமே திட்டிகிட்டு இருக்காரு. அப்பா விடுங்கப்பா நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொன்னதும், என்னமோ பண்ணடா இவனுக்கு ரொம்ப ஓவராக நீங்கள்லாம் சொல்லிக் கொடுத்ததுனால தான் இந்த நாளுமே வைக்கிறான், பேசாமல் இவன் இங்கே இருக்கிறத விடுத்து எங்கேயாச்சும் ஹாஸ்டலில் தங்க வச்சு படிக்க வச்சிருக்கணும், அப்போ தான் இவன்லாம் ஒழுங்காக படிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி எல்லாம் நடேசன் சொல்லிட்டு வெளியில் போயிடுறாரு.
பாத்தியா பல்லவா அவர் எப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு, நீ இவங்க கூடவே இருக்கணும், உன்னை விட்டு அவங்க பிரியக்கூடாது அப்படின்னு தான் உன்னை இங்கேயே கூடவே இருக்க வச்சு படிக்க வச்சுட்ருக்காங்க, ஹாஸ்டல் எங்கேயும் வெளியில் தங்க வைக்காமல். அதெல்லாம் எவ்வளோ கெட்டதுன்னு தெரியுமா? அதாவது ஃபுட்டு சரியாக இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லா வேலையும் நீயே செஞ்சுக்கிட்டு படிக்கணும் கஷ்டப்பட்டு, பேரண்ட்ஸை பிரிஞ்சு அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு தானே உன்னை இங்கே இருந்து படிக்க வச்சோம். ஏன் பல்லவா அப்படி பண்ண? நீ என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் போயிடுறாங்க. ஏன் யாருமே அவர்கிட்ட பேசுகிறதே கிடையாது. பல்லவன் மட்டும்தான் ரொம்ப ஃபீலிங்கோடு இருக்கார். தன்னந்தனியாகவே அவர் ரொம்ப உடஞ்சி போய் உட்கார ஆரம்பிச்சிடுறாரு. பாண்டி, பல்லவா விடுடா, எல்லாரும் நீ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டன உடனே எவ்வளோ வருத்தப்பட்டாங்க. அதான்டா கோவப்பட்டு உனக்கு ஏதாச்சும் ஆகிடும்ன்ற கோவத்தில் அப்படி பேசுகிறாங்க. சரியாக போயிட விடுடா அப்படின்னு. அண்ணா நான் வேணும்னு எதுவும் பண்ணலை, நான் எந்த தப்பும் பண்ணலைண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுடா பல்லவா அழுகாத அப்படின்னு பாண்டி ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நிலாவுக்கு வேலை போன விஷயத்த சேரன் கிட்ட சோழன் சொல்கிறாரு கிச்சனில். இது தெரிஞ்ச உடனே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே வெளியே வந்து நிலா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அண்ணா என்ன பண்ணலாம், நான் கூட ஆஃபீஸில் ஏதாச்சும் லீவ் இருக்கோ அதுக்காக தான் நீ போகாமல் இருப்ப அப்படின்னு நினச்சா, உனக்கு வேலை போன விஷயத்த இப்போ தான் சோழன் என்கிட்ட சொன்னான், ஏன்ப்பா இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. அண்ணன் விடுங்க, நான் அதை சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்ப்பா அந்த ராகவ் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணானா? எல்லாமே என்னால் தானேப்பா, நான் மட்டும் உங்களுக்கு நடந்த விஷயத்த சொல்லாமல் இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காதுல்ல அப்படின்னு. அண்ணன் அதெல்லாம் ஒன்று இல்லைண்ணே, இதை நினச்சாலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்படியே நீங்கள் இந்த விஷயத்த ராகவ் கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தாலும் ராகவ் என்ன லவ் பண்ணுற மைண்ட் செட்டில் தான் இருந்தான். அப்படியே நான் அவன் லவ் பண்ணேன்னு சொல்லி நான் வேண்டான்னு சொல்லி பிரச்சனையாகி அதுவும் வேறு விதமாக போயிருக்கேன். அப்படி தினம் நான் அந்த ஆஃபீஸில் அவன் என்ன லவ் பண்ணேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எல்லாத்தையும் மறந்துட்டு சகஜமாக என்னால் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்க முடியாது. இப்போது எப்படியோ நான் வெளியில் வந்துட்டு விடுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா வேறு இடத்துல கம்பெனியெல்லாம் தேடி பார்த்தியாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நேற்று கூட ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ கூட்டிகிட்டு போய் தானே வந்தேன், எதுவும் செட் ஆகலை, என்னென்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலைண்ணே எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க, விடுங்க, இந்த கம்பெனிலேனா இன்னும் எத்தனையோ கம்பெனி இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நல்லா சொல்லவும், சரிப்பா உனக்கு ஓகே இல்லப்பா, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நீ இதை நினைச்சு வருத்தப்படல சரின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சைடு இங்க பல்லவன் வந்து ரொம்பவே ஃபீலிங்காக இருக்காங்க. காயத்ரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. காயத்ரி ஃபோன் எடுக்கிறதே கிடையாது. இவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவள் அப்போவே வேண்டான்னு சொன்னான், நாம் தான் அங்கே கூட்டிகிட்டு போனோம், ஆனால் இப்போ ஃபோன் எடுக்கவே மாட்டேன்றா, அவள் என்ன பண்ணுறான்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. நிலா போறாங்க, நீ அப்படின்னு நிக்கிறாங்க. நிலாவும் பேசாம போறவும் பல்லவன் உடனே அழுக ஆரம்பிச்சிடுறாரு. வழக்கம் போலதான், யாரும் அவங்க கிட்ட பேசலனாலும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி பின்னாடி சைடு போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது காயத்ரிக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்களும் ஃபோன் எடுக்கல. இப்போ நிலா சரின்னு எல்லாரும் பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காங்களா பல்லவன். அப்போ எல்லாருமே போய் நிக்கிறாங்க. அங்க பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிடுறது, கடைசியாக உட்காந்து இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அழுக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் அண்ணி அப்படின்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க. நான் எதுவும் வேணும்னே பண்ணலை, நான் தப்பு பண்ணியிருந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாயை மூடுடா, படிக்கிற பையன் பேசுகிற பேச்சா இது, நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் நினச்சி பார்க்கலடா, நீ அப்படி பண்ணது தான் எங்களுக்கு கோவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே விடுங்க, நடந்தது எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு, என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காதீங்க, என்னை 2 அடி கூட அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் அழுகிறாங்க. அப்புறமா வந்துட்டு சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாயிடுறாங்க ஒரு வழியா. அப்புறமா வந்துட்டு நிலா கிட்ட வந்து அண்ணி நான் காயத்ரியை பார்க்க போகணும், அவள் என் ஃபோனே எடுக்க மாட்டேன்றா, நீங்கள் என் கூட வரீங்களா, நம்ம போய் காயத்ரியை பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பல்லவா, இப்போ தானே உங்கள் 2 பேருக்கும் அட்வைஸ் பண்ணுச்சு, நீங்கள் படிங்கடா முதல்ல, அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காயத்ரியெல்லாம் எதுவும் பண்ணிக்க மாட்டா, நான் அவகிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணி என்ன வேணாலும் நடக்கட்டும், அவகிட்ட பேசினா தான் நான் எல்லாத்துலேயுமே வெற்றி அடைவேன், இப்படி அவள் என்கிட்ட பேசாமல் இருந்தால் அதையே நினச்சி நான் ரொம்ப அப்செட் ஆகிடுவேன், எப்படி அண்ணி என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நிலாவுக்குமே இது புரியுது. அப்புறம் வந்து இதே நினச்சிக்கிட்டு அவன் எக்ஸாமில் கோட்டை விட்டுருவா அப்படின்னு நிலா நினச்சிட்டு சரி நான் சோழன்கிட்ட சொல்கிறேன், போயிட்டு நீ பார்த்துட்டு வந்துடுவ இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா நான் மட்டும் கூட போய் பார்த்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பல்லவா, சீக்கிரம் போய் பார்த்துட்டு வந்துரு, அண்ணனுக்கு தெரிஞ்சால் கோவப்படுவார், நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி, நீ இந்த மாதிரி நீ உங்ககிட்ட சொல்லாமல் எதுவும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிளம்பி காயத்ரியோட வீட்டுக்கு போகிறாங்க.
காயத்ரியுமே அவங்க வீட்டில் காலேஜுக்கு கூட போகாமல் ரொம்ப டல்லாக வந்து படுத்துகிட்டே இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. பல்லவனை பார்த்த உடனே உள்ள வா பல்லவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. காயத்ரி அப்படின்னு உடனே ரூமில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஒன்றும் இல்லை அழுதுகிட்டே தான் இருக்கா என்னன்னு சொல்ல மாட்டேன்றா அப்படின்னு சொல்லவும் காயத்ரி அப்படின்னு பல்லவன் போய் நிற்கிறாரு. நீ இப்போ எதுக்கு இங்கே வந்த பல்லவா, நீ பேசாமல் வீட்டுக்கு போ அப்படின்னு காயத்ரி சொல்கிறாங்க. என்னப்பா அழுதுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கதவை சாயிட்டுட்டு எதுக்காக இப்போ அழுவுற, அதான் எதுவும் நடக்கலதா அப்படின்னு நான் அப்போவே என்கிட்ட சொன்னல நீ கேட்டியா அப்படின்னு. விடு காயத்ரி நடந்தது நடந்து போச்சு எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுமே காயத்ரி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியை சமாதானம் பண்ணுறாங்க பல்லவன் வந்து காயத்ரியை. ஸோ நம்ம நம்மளா படிக்கலாம், படித்து பெரிய ஆள் ஆகலாம், இப்போ வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இனி யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, நம்ம படித்து நல்ல நிலைமைக்கு வந்தால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் நமக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நான் இப்போ கூட என் அண்ணிக்கிட்ட உன்னை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன், என் அண்ணியுமே எதுவுமே சொல்லலை, போயிட்டு வரணும் சொல்லி அமிச்சாங்க, நீ அழுகாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஒரு விலையை சமாதானப்படுத்திட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு பல்லவன். ஸோ வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கும் போயிட்டு அண்ணி நான் காலேஜுக்கு கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. காலேஜுக்கு போனால் பல்லவனுக்கு அங்கே ஒரு டெஸ்ட்டு. ஸோ வந்து காலேஜுக்கு வரல அப்படின்னு பயங்கரமாக வந்து சார் வந்து கிளாஸில் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாரு எல்லாரும் முன்னாடியும். பல்லவனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. இதோடு லாஸ்ட்டாக இருக்கணும், இனி லீவ் போட்டால் இன்ஃபார்ம் பண்ணலைன்னா எக்ஸாம் மார்க்கில் கை வச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டாரு பல்லவன். அதுக்கப்புறமா ஒரு வழியை உட்காந்து காலேஜில் கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இன்னொரு சைடு வானத்துக்கு பாண்டியன் மேலே இருக்கிற கோவம் போனதுனால ஸோ இன்னைக்கு கடையில் பாண்டியனை பார்க்கலான்னு சொல்லிட்டு வானத்தை கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. பாண்டியுமே ஏற்கனவே ஆர்வத்துடன் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவன் வருவாளா, நம்ம கிட்ட பேசுவாளா, அவ்வளோ தூரம் நேற்று போய் பேசினதுக்கு அப்புறமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காரு பாண்டி. அப்போ கூட நம்ம கிட்ட எதுவுமே அவன் சொல்லவே இல்லையே, வருவாளா மாட்டாளான்னு. கரெக்டாக வானதி வருவோம். பாண்டிக்குமே ரொம்ப சந்தோஷம். அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க. நின்ன உடனே அப்படியே வானத்தை கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவரே போயிட்டு வானதி வா அப்படின்னு கூட்டிட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வானதிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே 2 நாள் பேசாம விட்டதுக்கு அப்புறமா தான் என்னோட அருமை தெரியுது போல இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்டி சத்தியமா என்னால முடியலடி, நீ என்கிட்ட என்ன பேசி பேசி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது எனக்கு ஒரு டார்ச்சரா தெரிஞ்சிச்சு, ஏன் இப்படி பண்றான்னு கோவமா தெரிஞ்சிச்சு. ஆமா நீ என்கிட்ட பேசாம நின்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு, நீ இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு. நீ இந்த மாதிரி பண்ணாத சரியா, என்ன சண்டை வந்தாலும் நம்ம பேசியே தீர்த்துக்கலாம், பேசாம மட்டும் இருக்காத தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி சொல்லவும் இப்போ புரியுதுல என்னோட அருமை, புரிஞ்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதியுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இந்த சண்டையில் நான் எங்கே பேசாமல் விட்டுறணும், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்காமல் விட்டுறோமோ, நம்ம லவ்வை பிரேக்கப் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டில் என் அம்மா இவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா. இப்போது நம்ம திரும்பவும் உன்னை பார்க்க வந்த உடனே மூஞ்சி புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு. விடுப்பா அதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு, இப்போது அதை பற்றி பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்க, இன்னொரு பக்கம் சோழன் நிலா கிட்ட ஏங்க இப்படியே இருந்தேன் எப்படி, வாங்க வேறு ஏதாச்சும் கம்பெனிக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் எப்படி எங்கேயும் நம்ம முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்காமல் வேலை இருக்கா இல்லையான்னு தெரியாமல் நம்ம போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லவும் சரி நீங்கள் அதுக்கான வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு நிலாவுக்கும் இதுக்கப்புறமா எங்கேயும் வேலை கிடைக்க போகிறதில்ல, பேசாமல் பணத்தை நம்மளே எங்கேயாச்சும் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு கேட்டு பார்க்குறாங்க. சோழன் எங்கேயுமே கிடக்கிறது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி யார்கிட்டயோ பணம் கேட்குறத விட பேசாமல் நம்ம வீட்டு பத்திரம் இருக்குல்ல அதை வச்சு பணம் வாங்கினா என்ன அப்படின்ட்டு யோசனை வருது நம்ம சோழனுக்கு. ஆனால் இதை நாம் மட்டும் முடிவு பண்ணக்கூடாது, நடந்த விஷயத்த வீட்டில் சொல்லி அடுத்து வந்து அண்ணன் கிட்டே வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசி கலந்து பேசி வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு பணம் வாங்க ஏற்பாடு பண்ணலாம், இதை நம்ம நிலாவுக்கு செஞ்சு கொடுக்கலாம், அவளும் யார்கிட்டயோ போய் வேலை செய்கிறத விட பேசாமல் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் கம்பெனி ஆரம்பித்து சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சோழன் ஆசைப்படுறாரு. என்னதான் சோழன் தப்பு பண்ணுறாரு அப்படின்னு நிலா சோழன் மேலே கோவப்பட்டாலும் ஆனால் அது எல்லாத்தையும் பெருசாக எடுத்துக்காம நிலா கூடனா அடுத்த நிமிஷமே சோழன் ஓடி போய் நிற்கிறாரு. இது நிலாவுக்குமே ஒரு உணர்வை கொடுக்குது, சோழன் மேலே நல்ல ஒரு மரியாதையும் கொடுக்குது. ஆனால் அடிக்கடிக்கு இவர் இப்படி பண்ணுறது தான் கோவம் இருக்குது, அது எந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இல்லை. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சண்டைகள் இருக்க தானே செய்யுது, எல்லா நேரமும் எல்லாரும் சந்தோஷமாகவே இருக்க முடியாதுல்ல, சின்ன சின்ன கோவங்கள் சண்டைகள் வரதான் செய்யும். அதே மாதிரி தான் இவங்களுக்குள்ளேயும் அந்த சண்டை கோவம் எல்லாமே இருக்குது. இப்போது கோர்ட்டில் இயரிங்க்கு ஆல்ரெடி நிலாவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. நிலா இப்போதைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுட்டாங்க. இதுக்கான காரணம் சோழன் கூட நிலா சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான். இந்த விஷயம் இன்னும் வீட்டில் யாருக்குமே தெரியாது. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடு என்ன நடக்க போகுது, இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சால் அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது, அடுத்து கண்டிப்பாக சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு
அப்படின்னே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.